ஹலோ கைஸ், ரொம்ப நாளாச்சு வீடியோஸ் போஸ்ட் பண்ணி. அதாவது நமக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் 50 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு ஆட் ஆகிட்டே போகிறாங்க. அது போட்ட அந்த 10 வீடியோஸ்னால அது சில பேர்த்துக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு எனக்கு நிறைய பேர் சொன்னனால சரி நான் மேற்கொண்டு என்னால் பயனுள்ளதாக ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு கொடுத்தா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதாவது அதனால் மேக்ரோ ப்ரோக்ராமிங் அப்படின்றதுடைய பேசிக்ஸ்லேருந்து நான் இன்டர்மீடியேட் வரைக்கும் அதை கவர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது என்னோடய தாட். அதாவது இது நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, உங்களுக்கு ஐஎஸ்ஓ ப்ரோக்ராமிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது ஃபனுக் நார்மலைஸ்டு ப்ரோக்ராம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நான் இதில் போடக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா அது நிறைய பேர் போட்டிருக்காங்க, எனக்கு அதை போடுறத பற்றின உடன்பாடு இல்லை. அதனால் நீங்கள் அந்த ப்ரோக்ராமிங் வந்து நார்மலாக ப்ரொஃபைலுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணணுமோ அதை தெரிஞ்சிருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து படிச்சுக்கலாம். இன்னொன்று, மேக்ரோ ப்ரோக்ராம் பற்றின என்னோட ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமிங் வந்து லாஜிக்ஸ் வந்து கம்மி தான், ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்மி தான். இஃப் வைல் அதை வச்சு தான் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க, லெஸ் தென் கேட்டர் தென். ஆனால் உங்களுக்கு அதை எடுத்தோடனே சொல்லி கொடுத்தா அதோட யூசேஜ் வந்து உங்களுக்கு உண்மையிலே புரியாமல் போய்டுன்றனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு ஃபார்மெட்டாக டீச் பண்ணுறேன். அதாவது எனக்கு எப்படி புரிஞ்சதோ அந்த மாதிரி டீச் பண்ணுறேன். இதில் வந்து வேரியபிள்ஸோட பிஹேவியரு, வேரியபிள்ஸோட ஃபங்க்ஷனு, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸு அதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வந்து தியரி மாதிரி இருக்கும். அதனால் உண்மையிலே அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நோட்டை வச்சுட்டு நான் சொல்கிறத என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் நோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியோடு புரியும். நோட் பண்ணாமல் சும்மா ஒரு வீடியோவாக பார்க்குறவங்களுக்கு இது எப்படியா இருக்காதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலுமே மறந்துடும். ஏன்னா அவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அது மூலிமா நீங்கள் எழுதி வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது கருத்து. ஸோ ஒரு வீடியோவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிவிட்டு நடுவில் போய் பார்க்காதீங்க, புரியாது. ஒரு சீக்வென்ஷியலாக பாருங்கள். நானும் சீக்வென்ஷியலாக வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஓகே, லெட்ஸ் கண்டினியூ.